சூடித்தந்த சுடற்கொடியே இவர் என்ன சொல்லிட்டு போறாரு? சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே வேற போறாரு. இந்த பூவுக்கும் துளசிக்கும் அது எப்படி ஒரே பேரா இருக்க முடியும்? ரெண்டுமே என் கையில தான் இருக்குன்னா என்ன அர்த்தம்? என்னவா இருக்கும்? எப்பவும் கோயிலுக்கு போகாதவர் இன்னைக்கு எதுக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்தாரு? கோவில்ல துளசி பிரசாதம் கொடுத்தாங்க, சரி. பூவு பிரசாதம் கொடுத்துருக்காங்க, சரி. பூவை அவங்க அம்மா கிட்ட கொடுக்க வேண்டாம், சரி. துளசி அவங்க அம்மா கிட்ட கொடுத்துருக்கலாம்ல. ரெண்டையும் எதுக்கு என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தாரு? இல்லைன்னா குட்டி பிள்ளைகிட்டையாவது கொடுத்துருக்கலாம்ல. எதுக்கு என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கணும்? ஆமா, இவர் என்ன பேசுறாரு? கல்யாணத்துக்கு பொண்ணு கிடைக்கலையா? பொண்ணு கிடைச்சா கல்யாணம் பண்ணிக்கிடுவாரா? நான் இவரை பத்தி எவ்வளவு உயர்வா நினைச்சு வச்சிருந்தேன். அது எப்படி ஒரு பொண்ணை காதலிச்சு உயிருக்கு உயிரா பழகி கல்யாணமும் பண்ணி குழந்தையும் பெற்றுக்கிட்டு அந்த பொண்ணு இப்ப இல்லைன்னதும் சரின்னு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இவரால் எப்படி முடியும்? இல்லையே, இவர் அப்படிப்பட்ட ஆள் இல்லையே. ஆனா அப்படித்தான் சொல்றாரு. குட்டி பிள்ளை போதும்டா கண்ணா, இங்க வாங்க. குட்டி, இன்னைக்கு தான் முதல் தடவையா சைக்கிள் ஓட்டுறீங்க, போதும்பா. கால் வலிக்கும், இறங்கிக்கோங்க. தம்பிக்கு கால் வலிக்கல, தம்பி டயர்டே ஆகல. அச்சச்சோ, சைக்கிளுக்கு டயர்ட் ஆயிருமே. அப்படியா? ஆமா, சைக்கிளுக்கு ரொம்ப டயர்ட் ஆயிரும். அதனால நீங்க அதை ஓரமா வச்சுட்டீங்க, வாங்க. சைக்கிளுக்கு டயர்ட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? என்ன ஆகும்? டயர்ட் ஆயிடுச்சுன்னா டயர்ட் ஆயிரும். குட்டி பிள்ளைய சுமக்க முடியாது, கீழே போட்டுரும். அதனால அது கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும், நம்மளும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிடலாம். ஓகே. சரி, இப்போ குட்டி பிள்ளைக்கு ரொம்ப வேர்த்திருக்கும்ல, என்ன பண்றீங்க? போய் நல்லா கை கால் முகம் கழுவிட்டு வேற ட்ரெஸ் மாத்திட்டு வரலாமா? அதெல்லாம் தம்பியே ஜோரா பண்ணிடுவான். நீங்க சமத்து பாயில. சரி, நம்ம உள்ள போலாமா? சைக்கிள் சைக்கிள் இங்கேயே இருக்கட்டும், அப்புறமா அப்பாவை உள்ள எடுத்து வச்சுக்க சொல்லலாம். தம்பியே தூக்கிட்டு போயிடுவான், உள்ள வச்சிருவான். அச்சச்சோ, வேண்டாண்டா ராஜா. நான் தூக்கிட்டு வரட்டுமா? தம்பி தூக்கிடுவான் சுக்கி ஃப்ரெண்ட். ஆமா, உங்களால என்னதான் பண்ண முடியாது. விட்டா நீங்க என்னையும் சேர்த்து தூக்கிட்டு போயிடுவீங்க. நீங்க சித்துவையும் டெடியையும் கூட்டிட்டு உள்ள போங்க, சைக்கிளை நான் எடுத்துட்டு வருவேனா? சரியா? ஆளுக்கு ஒண்ணு. அப்ப சரி. சரி, வாங்க போலாம், வாங்க. சித்து வா போலாம். என்னம்மா, நான் பாட்டு பேசிட்டு இருக்கேன், நீங்க பாட்டுக்கு தலையை குனிஞ்சிட்டு நின்னுட்டே இருக்கீங்க. இப்ப நான் பேசுனது காதுல ஏதாச்சும் விழுந்ததா இல்லையா? புரிஞ்சதா இல்லையா ஏதாவது? இன்னும் பாருடா மா. என்னையா? அவ கூட உங்களுக்கு என்ன பேச்சுன்னு கேக்குறேன். அதுவும் ஃபோன் பண்ணி பிளான் போடுற அளவுக்கு அவ என்ன அப்படி பெரிய இவளா? அவ அப்படி பெரிய இவ இல்லைன்னா நீ எதுக்கு அந்த பிள்ளைய போய் காதலிச்ச? நான் ஒரு இருக்கேன், புத்தி கட்டு போய் அப்படி பண்ணிட்டேன். உடனே நீங்களும் அப்படி பண்ணணுமா? இல்லையா, நான் அந்த பிள்ளைய காதலிக்கல. பேசுறதெல்லாம் பேசிட்டு தலைய கவுந்துக்கோங்க. இல்ல, நீ சொன்னதை தான் சொன்னேன். இங்க பாருங்க, இந்த டீச்சரை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? இல்ல என்ன தெரியும்னு கேக்குறேன். சும்மா அவ கூட சேர்ந்துக்கிட்டு ஏதாவது பிளான் போடாதீங்க, பாவம் அந்த டீச்சர். என்னது, நீ தானே இப்ப பேசுன? அந்த டீச்சர் பாவமா? ஆமாமா, அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? பாவம், அவங்களே அவங்க குடும்ப கஷ்டத்துக்காக வேலைக்கு வந்துட்டு இருக்காங்க. அப்படியா? ஆமாமா, அவங்க பாவம் என்ன கஷ்டத்துல இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு பொண்ணோட கஷ்டத்தை பத்தி கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம இந்த ஃப்ராடு கூட சேர்ந்து நீங்க ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க. அதனால அந்த டீச்சருக்கு எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் வரும்னு தெரியுமா? அப்படி நான் என்னையா பிளான் போட்டுட்டேன்? அதான் நீங்க பேசுனது எல்லாத்தையும் கேட்டனே. அந்த ஃப்ராடு கூட சேர்ந்துக்கிட்டு இந்த டீச்சர் வீட்டுக்கு போய் பேச போறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் தேவையா உங்களுக்கு? வெண்ணிலா அதையா சொன்னா, இந்த டீச்சர்கிட்ட என்னமோ இருக்குதே அப்படின்னா. ஆமா, அவ பெரிய இவ. அவ சொல்லுவா, 1000 சொல்லுவா, சொரக்காய்க்கு உப்பு இல்லைன்னு சொல்லுவா. அதெல்லாம் போய் கேட்டுட்டு இருங்க. எந்த சொரக்காய்க்கு உப்பு இல்ல? நான் இன்னைக்கு சொரக்காயே சமைக்கலையே. இங்க பாருங்க, இந்த நக்கல் பேச்செல்லாம் என்கிட்ட வேண்டாம். சரி, இங்க பாரு, நானும் ஒன்றும் பேசல, விடு, அந்த பேச்சை விட்டு தள்ளு. ஆனா எத்தனை நாளைக்கு இப்படியே இருக்க முடியும்? உங்க அண்ணன் எத்தனை நாளைக்கு இப்படியே இருப்பான்? சொல்லு, நீயே சொல்லு. நீ அவனுக்கு பிரியமான தம்பி தானே, நீயே சொல்லு. உங்க அண்ணனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணுமா வேண்டாமா? வாட்? இன்னொரு தடவை என் அண்ணன் லைஃப்ல மேரேஜா? அதுவும் ஒரு பொண்ணு கூடயா? அப்புறம் பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க முடியும். பின்ன என்ன, நீ உங்க அண்ணன் மேல பிரியமா இருக்கங்கிறதுக்காக உன்னையா கல்யாணம் பண்ணிக்கிட முடியும்? என் வாயும் வர வர சும்மாவே இருக்க மாட்டேங்குது. இந்த வெண்ணிலா கூட சேர்றதை கொஞ்சம் குறைக்கணும்னு நினைக்கிறேன். போதும், நிமிந்து பாருங்க.
இன்னொரு தடவை என் அண்ணனோட லைஃப்ல ஒரு பொண்ணுக்கு இடமே கிடையாது. அத நீ சொல்லக்கூடாது. உனக்கு வேணா நீ அப்படி இருக்கலாம். உங்க அண்ணன் அப்படி இருன்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு? சொல்லு பார்க்கலாம். என்ன 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 சண்டை அம்மாவுக்கும் பிள்ளைக்கும்? அங்க வரைக்கும் கேக்குது சவுண்டு. வா ப்ரோ. நீ எப்பயா கண்ணு வந்த? இப்பதாம்மா வந்தேன். வாக்கக்குட்டி சைக்கிள் ஓட்டிட்டு இருந்தான், பார்த்துட்டு இருந்தேன். ஒரு ஃபோன் வந்தது, பேசிட்டு வந்துகிட்டு இருக்கேன். சத்தம் அங்க வாசல் வரைக்கும் கேக்குது. என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள? அது ஆதியா கண்ணு, நான் என்ன சொல்றேன்னா, நீங்க இருங்க, நான் சொல்றேன். சரி சொல்லு. பாரு ப்ரோ, அம்மா சொல்றாங்க உனக்கு உன் லைஃப்ல இன்னொரு பொண்ணு வரணுமா. ஒரு தடவை நம்ம பட்டதெல்லாம் பத்தாது இந்த அம்மாவுக்கு. இன்னொரு தடவை இன்னொரு பொண்ணை நம்ம லைஃபுக்குள்ள விட்டு நம்ம மறுபடியும் அசிங்கப்படணும், அவமானப்படணும். அதுதான் இவங்களோட பிளான். வெண்ணிலாவோட பிளான். அதுக்கு இவங்க கூட்டு. அதை தான் சொல்லி திட்டிட்டு இருந்தேன், அப்படி எல்லாம் பண்ணாதீங்கன்னு. அம்மா சொல்றது சரிதான்டா. நானும் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே இருக்கிறது? அம்மா நீங்க பேசாம பொண்ணு பார்க்க ஆரம்பிங்கம்மா. ப்ரோ நீ என்ன ப்ரோ சொல்ற? ஏன்டா நான் சொன்னது எதுவும் புரியலையா, இல்ல தப்பா சொல்லிட்டேனா? ஐயா நீ தப்பாலாம் ஒண்ணுமே சொல்லல. இப்பதான் நீ கரெக்டா பேசியிருக்க. ஆமாம்மா, வாகக்குட்டியை நல்லபடியா பாத்துக்கிறதுக்காகவாது நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். நீங்க நல்ல பொண்ணா பார்க்க ஆரம்பிங்க. நம்மளும் எத்தனை நாளைக்கு தான் கேர்டேக்கர் போட்டு வாகக்குட்டியை பாத்துக்கிறது? ப்ரோ இல்ல, இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இப்போ வாகாக்குட்டிக்கு ஒரு அம்மா வந்துட்டாங்கன்னா இந்த கேர்டேக்கர் போட்டு அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறது இதெல்லாம் தேவையில்லாத வேலை தானே. நானும் நிம்மதியா என் வேலையை பார்க்கலாம், வாகாக்குட்டியை அவங்க அம்மா கிட்ட விட்டுட்டு. இப்போ குட்டி பிள்ளைக்கு ஒரு கேர்டேக்கரை போட்டு அந்த கேர்டேக்கரை ஃபாலோ பண்றதுக்கு நீ வேற தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்து, உன்னை ஃபாலோ பண்றதுக்கு நான் வேற தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்து, எல்லாமே தேவையில்லாத வேலையா போகுது. எதுக்கு இத்தனை தேவையில்லாத ஆணி சொல்லு பாப்போம். ப்ரோ நீ என்ன பேசுற? என்ன பேசணுமோ அதை தாண்டா பேசுறேன். அம்மா நீங்க ஒரு நல்ல பொண்ணை பாருங்கம்மா. சரியா கண்ணு சரி. என்னது நல்ல பொண்ணா பார்க்கவா? அம்மா அப்புறம் பொண்ணு நல்லா படிச்சிருக்கணும். ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதுமாயா? நோனோ, சிங்கிள் டிகிரி எல்லாம் பத்தாது. என்னோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுக்கு ஈக்குவலா இருக்கணும். நான் +2 ன்னு சொல்லி வச்சிருக்கேன். சரியா சரி பாத்துருவோம். பொண்ணு நல்லா வசதியான வீட்டு பொண்ணா இருக்கணும். அப்பதான் நம்ம வீட்டு ஸ்டேட்டஸ்க்கு ஏத்த மாதிரி நடந்துக்கிறதுக்கு அவங்களுக்கு தெரியும். இல்லாத வீட்டு பொண்ணெல்லாம் பாத்துறாதீங்க. ஐயோ ஏய்யா, நமக்கு இருக்கிற வசதிக்கு எதுக்கையா வசதியான வீட்டு பொண்ணா பார்க்கணுங்கிற? இல்லம்மா, எதுக்கு சொல்றேன்னா, இப்போ அந்த பொண்ணு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வரும்போது நகை பணம் சீர் செனத்து எதுவும் கொண்டு வர வேண்டாம். இருந்தாலும் அந்த பொண்ணு கொஞ்சம் வசதியான வீட்டு பொண்ணா இருக்கணும். அப்போதான் நம்ம ஸ்டேட்டஸ்க்கு கொஞ்சம் ஈக்குவலா இருக்கும். இல்லாட்டினாலும் நம்ம ஸ்டேட்டஸை புரிஞ்சு நடந்துக்கிற பொண்ணாவது இருக்கும். இல்லப்பா, வசதி இல்லாத வீட்டு பொண்ணா இருந்தாலும் குணத்துல தங்கமா இருந்தா பத்தாதா? இல்லம்மா, வசதியா இருக்கிறவங்களையே 2 கேட்டகரி இருக்கு. ஒன்னு புது பணக்காரங்க, இன்னொன்னு பரம்பரையா பணக்காரங்க. இப்போ இந்த புது பணக்காரங்க தான் வசதி வந்திருக்குங்கிற ஒரு இதுல தாம் தூம்னு ஆடுவாங்க. ஆனா அந்த பரம்பரை பணக்காரங்க பாத்தீங்களா, சிம்பிளா ஒரு காட்டன் சுடிதார் இல்லைன்னா ஒரு காட்டன் சாரி, கழுத்துல அதிகமா நகை கூட போட்டுக்க மாட்டாங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும்னா. அந்த மாதிரி ஒரு பொண்ணா இருக்கணும்னு நான் சொல்ல வரேன். உங்களுக்கு புரியுதா இப்போ? சரி அப்படி சொல்ல வரையா? சரிப்பா சரிப்பா. இப்ப நான் கூட பாறேன், காட்டன் சாரி தான் எங்க போனாலும் கட்டுறது. தட்ஸ் இட். அதேதான், அதைத்தான் நானும் சொல்ல வரேன். இதுவே புது பணக்காரங்களா இருக்கட்டுமே, பணத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. எங்க போனாலும் பட்டு சாரி தான், இருக்கிற நகை எல்லாத்தையும் கழுத்துல அள்ளி போட்டுக்கிட்டு அது ஒரு மாதிரி நமக்கு பாக்குறதுக்கே ஒரு மாதிரி ஆடா இருக்கும். அந்த மாதிரி பொண்ணெல்லாம் நமக்கு வேண்டாம். எங்க போனாலும் சிம்பிளா ஒரு காட்டன் சாரி, சிம்பிளா ஒரு காட்டன் சுடிதார், கழுத்துல சிம்பிளா ஒரு செயின், அந்த மாதிரி இருக்கிற பொண்ணா பாருங்க. என்ன பரம்பரை பணக்காரங்கன்னா அப்படித்தான் இருப்பாங்கம்மா. சரியா சரியா, உனக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு நீ நான் போட்டி போட்டுக்கிட்டு வரமாட்டாங்களா? பாத்துருவோம். ப்ரோ என்னதாண்டா வச்சிருக்க உன் அண்ணனுக்கு? என்னம்மா இப்ப நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா? நான் சொன்ன மாதிரி குவாலிஃபிகேஷனோட ஒரு பொண்ணை பாருங்க. அப்போதான் என்னையும் என்னோட பிசினஸையும் சேர்ந்து கட்டி காக்குற பொண்ணா இருக்கும் அந்த பொண்ணு. சரியா சரி, அப்படி ஒரு பொண்ணு அம்மா தேடி பிடிச்சிடுறேன் கூடிய சீக்கிரத்துல. அப்படி ஒரு பொண்ணை தேடி பிடிச்சிட்டீங்கன்னு வைங்களேன், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். சரியா கண்ணு சரியா கண்ணு, அம்மாவுக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷம். இதை விட வேற என்ன வேணும் எனக்கு? மிஸ் நீங்க ரொம்ப நேரமா இங்கேயே நின்றுட்டு இருக்கீங்களே. உங்களுக்கு டைம் ஆச்சுல, நீங்க கிளம்பணுமோ? மிஸ் சுக்கி, சார் சார் உங்களுக்கு டைம் ஆச்சுல, கிளம்பணுமோ? ஆமா சார் கிளம்பணும். வாக்கா குட்டி ரெஃப்ரெஷ் ஆக போயிருக்கான், பாத்துக்கிறீங்களா? நான் கிளம்பட்டா? ஓகே, நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க. ஆமாடா ராஜா, என் செல்லம் சமத்து குட்டியில. தம்பி சமத்து பாய்.
ஆமாடா கண்ணா ஆமா. எல்லாருமே இங்க ஏன் நின்னு என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லடா செல்லம், ஒன்றும் இல்லை. தம்பி அம்மாவை கூட்டிட்டு வர்றதுக்கு பேசிட்டு இருந்தோம். சரி வாங்க நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம். மேம் பார்த்து போயிட்டு வாங்க. பை. சிக்கி பிராங்க் பை. பாத்து போயிட்டு வாங்க. அப்பா தம்பி அம்மாவுக்கு எக்ஸாம் முடிஞ்சிருச்சா போகுதா? ஆமாடா கண்ணா, எக்ஸாம் முடிய போகுது. அம்மாவுக்கு எக்ஸாம் முடிஞ்சதும் நம்ம போய் அம்மாவை கூட்டிட்டு வந்துடலாம். ஓகே. சரி வாங்க ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம். அப்பா எடுத்து தரேன். தம்பிக்கு செம்ம ஜாலி. சீக்கிரமா அம்மாவை கூட்டிட்டு வர போறோம். ஆமா. எப்பாடா இத்தனை வருஷம் கழிச்சு இன்னைக்கு தான் சாமி மலையிறங்கி வந்து வரம் கொடுத்துருக்கு. ஏமா இந்த மணி பிள்ளை என்ன படிச்சிருக்கேன்னு சொன்ன? நானா +2 வித் மாண்டிசோரி ட்ரைனிங். அடடா ஒரு ஒத்த டிகிரியாவது முடிச்சிருக்க கூடாதாம்மா? சரி என்ன செய்யறது? சரிம்மா அந்த சைக்கிளை இங்கே வச்சுட்டு நீ கிளம்பு. என்னடா தாய்? மேம் என்னங்க சார்? எங்க அம்மா ஒரு லூசு. எங்க அண்ணன் பேசுனது பெருசா எடுத்துக்கிட்டு உங்ககிட்ட என்னமோ கேட்டுட்டாங்க. அதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்காதீங்க. என்ன பாவம், நீங்களே எவ்வளவு கஷ்டத்துல இருக்கீங்க. அதான் மிஸ், உங்களுக்கு மேரேஜ் ஆன விஷயம் வெளியே தெரியாம மறைச்சுக்கிட்டு பாவம் தானே நீங்க. உங்களோட சுச்சுவேஷன் புரியாம எங்க அம்மா ஒரு லூசு என்னத்தையாவது பேசிட்டு இருக்கோம். அதெல்லாம் பெருசுப்படுத்தாதீங்க. என்ன போயோ போயா. சரி சைக்கிள் இங்க வச்சுட்டு நீங்க கிளம்புங்க. நான் எடுத்து உள்ள வச்சுக்கிறேன். இது பூ, இது துளசி. இது துளசி, இது பூ. இந்த ரெண்டும் எப்படி ஒன்றாகும்? இந்த துளசிக்கு இன்னொரு பேர் எப்படி பூவாகும்? இந்த பூவுக்கு இன்னொரு பேர் எப்படி துளசி ஆகும்? இந்த ரெண்டுமே அவருக்கு நான் கொடுத்தது தானா? அதை தான் எனக்கு திருப்பி கொடுக்குறாராம். இந்த ரெண்டுமே நான் தானா? என்ன சொல்ல வராரு? நான் அவருக்கு அன்னைக்கு கல்யாணகர் கோயிலில் வச்சு துளசி கொடுத்தேன். அது அவருக்கு தெரியும், தெரிஞ்சு தான் கொடுத்தேன். இன்னைக்கு அவர் எனக்கு துளசி கொடுத்துருக்காரு. சரி எல்லாம் ஓகே. ஆனால் அவருக்கு நான் பூ கொடுத்தது அவருக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் எப்போ, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? அது எப்படி இவருக்கு முதல்ல தெரியும்? தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லையே. தெரிஞ்சிருந்தா இப்படி சும்மா இருக்கிறதுக்கும் வாய்ப்பில்லையே. இப்போ பூவுக்கு இன்னொரு பேர் துளசி எப்படி வரும்? துளசிக்கு இன்னொரு பேர் பூ எப்படி வரும்? கூகுளில் கூட ஆன்சர் கிடைக்க மாட்டேங்குது. பூவுக்கு இன்னொரு பேர் மலர். மலர்னா அது என் பேர். ஆனால் என் பேர் அவருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பில்லையே. துளசிக்கு இன்னொரு பேர் என்னன்னே தெரிய மாட்டேங்குது. அதுக்கு இன்னொரு பேர் என்னவா இருக்கும்? இவர் என்னத்தை தான் சொல்ல வந்தாரு? ஒருவேளை எப்படி இருக்குமோ? இந்த பூவுக்கு இன்னொரு பேர் மலர். அது நான். சரி வச்சுக்கிடுவோம். இந்த துளசிக்கு இன்னொரு பேர் ஒருவேளை எனக்கு இன்னொரு பேர் துளசின்னு வச்சுருக்கோமே. இந்த ராஜபய பண்ண வேலை தான் இது. ஒருவேளை அது அவருக்கு தெரிஞ்சிருக்குமோ? அதைத்தான் அப்படி ஜாடமாடையாக சொல்லியிருப்பாரோ? சேச்சே, அப்படியெல்லாம் கண்டுபிடிச்சிருந்தேன்னா நேரம் நம்மளை சும்மையா விட்டு வச்சிருப்பாரு. ஐயோ, இந்த பூவுக்கு இன்னொரு பேர் இருக்கு. அது துளசி. அது உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த துளசிக்கு இன்னொரு பேர் இருக்குது. அதுவும் உங்கள் கையில் தான் இருக்குது. அப்படின்னா அதுதான் அர்த்தம். அப்போ என் பேர் அவருக்கு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சா சும்மா விட்டுருக்க மாட்டாரே. உடனே வேலையை விட்டு வெளியே போங்கன்னு சொல்லியிருப்பாரு. ஒருவேளை இப்படி இருக்குமோ? என் பேர் தெரிஞ்சதுனால தான் ஒருவேளை இப்படி யோசிச்சிருப்பாரோ? எதுக்கு இவங்களுக்கு வெட்டியா சம்பளம் கொடுத்து வீட்டோட வச்சுக்கிட்டு பேசாமல் அனுப்பி விட்டுறலாம். அதுக்கு என்ன காரணம் சொல்லி அனுப்பி விடுறது? நம்ம தான் மல்லு கட்டி கூட்டிகிட்டு வந்தோம். இப்போ திடீர்னு போங்கன்னு சொன்னால் இவங்க என்ன நினைப்பாங்க? அப்போ பேசாமல் நம்ம ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் வீட்டுக்காரம்மா வந்துட்டாங்க, அவங்க பார்த்துக்கிடுவாங்க பிள்ளைய, நீங்கள் போயிருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு ஒருவேளை அப்படி நினச்சிருப்பாரோ? அது எப்படி சரியாக வரும்? ஒரு பொண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணு கூட குடும்பம் நடத்திட்டு ஒரு பிள்ளையும் பெற்றுட்டு இப்போ அவங்க இல்லைன்னு ஒன்று எப்படி இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு மனசு வரும்? நான்லாம் அப்படிலாம் பண்ணவே மாட்டேன். மலரு சிக்கிக்கண்ணு. ஆச்சி. என்னடா என்னடா ஆச்சி? தாத்தா இறந்து போய் எத்தனை வருஷம் ஆகுது? இது என்ன கேள்வி? உனக்கு தெரியாதா? எனக்கு தெரியும், நீங்கள் சொல்லுங்களேன். 15 வருஷம் முடிஞ்சு 16 பறக்க போகுது. ஆமாம் தானே ஆச்சி? இப்போ தாத்தா உங்களை விட்டுட்டு போனதுக்கப்புறம் நீங்கள் தாத்தா நினைப்பிலையே தானே ஆச்சி இருக்கீங்க. இன்னொரு தாத்தாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும்னு நான் நினச்சிங்க. என்னது? இல்லை ஆச்சி,
நீங்க அப்போல இருந்து இப்ப வரைக்கும் தாத்தாவை மட்டுமே தானே ஆச்சி மனசுல நினைச்சுக்கிட்டு அவர் கூடயே தானே ஆச்சி இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆமா, எல்லாரும் அப்படித்தானே ஆச்சி இருப்பாங்க. அப்படியெல்லாம் சொல்லிட முடியாது. அது எனக்கும் தெரியும், அப்படியெல்லாம் சொல்லிட முடியாது. ஆனா ஒருத்தர் உருகி உருகி காதலிச்சு கல்யாணம் பண்ணி ஒரு பிள்ளையும் பெற்றுக்கிட்டு திடீர்னு அவங்க இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவங்க சாமி கிட்ட போயிட்டாங்க. அப்போ நம்ம அதாவது அவங்க வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிடலாமா ஆச்சி? பண்ணிக்கிடலாமே, பண்ணிக்கிட்டா என்ன தப்பு? அது அந்த காதலிச்ச பொண்ணுக்கு செய்யற துரோகம் இல்லையா? முதல்ல மனசுல ஒரு பொண்ணை நினைச்சுக்கிட்டு இன்னொரு பொண்ணை எப்படி காதலிக்க முடியும்? மனசுல ஏற்கனவே ஒரு பொண்ணு இருக்கும்போது இன்னொரு பொண்ணுக்கு எப்படி இடம் கொடுக்க முடியும்? அப்படி உருக்கி காதலிச்சிருந்தாங்கன்னா அது முடியாதுதான், கஷ்டம். இப்போ நான் தாத்தாவை அப்படித்தான் காதலிச்சேன், தாத்தாவும் என்னை அப்படித்தான் காதலிச்சாரு. அவர் இல்லைன்னா அதுக்காக எதுவுமே இல்லைன்னு ஆயிடாது அப்படின்ட்டு அவர் நினப்போடையே நான் ராஜுவை வளர்த்துக்கிட்டு அப்படியே இருக்கேன். இப்போ நீ எதுக்கு இதெல்லாம் என்கிட்ட கேட்குற? எனக்கு என்னமோ ஒரு மாதிரியாகவே இருக்குது. தாத்தா சாகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லிட்டு போனாரு, பாரு ராஜலட்சுமி, நான் போயிட்டேங்கிறதுக்காக நீ எதுவுமே இல்லாமலாம் இருக்கக்கூடாது. நான் இருந்தா நீ எப்படி இருப்பியோ அப்படியே சந்தோஷமா இருக்கணும். பூ வைக்கலைன்னா பரவாயில்ல, அது உன் இஷ்டம், உன் விருப்பம், ஆனால் பொட்டு கண்டிப்பாக வைக்கணும்னு சொல்லிட்டாரு. அதனால தான் நான் இன்ன வரைக்கும் பொட்டு வச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ நீ எதுக்கு இப்படியெல்லாம் கேட்டுட்டு இருக்க? எங்கள் காலம் மாதிரி இல்லை இப்போ இந்த காலமெல்லாம். இன்னொரு கல்யாணங்கிறதெல்லாம் சர்வ சாதாரணமாக நடக்குது. யாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் துணை இல்லைன்னா உடனே தவிச்சுக்கிட்டு நிற்கிறதெல்லாம் கிடையாது. அது இல்லை ஆச்சி, அந்த சட்னிக்கு பச்சை மிளகாய் போடணுமா இல்ல வத்த மிளகாய் போடணுமா? ஏது எந்த சட்னிக்கு? அதுதான் ஆச்சி, அந்த கடலமுத்து சட்னிக்கு. அதுக்கு அதுக்கு ரெண்டுல எந்த மிளகாய் போட்டாலும் நல்லா தான் இருக்கும். என்ன ஆச்சி? நல்லா தான் இருக்கும். ஆனா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அந்த சட்னிக்கு கல்யாண வீட்ல அந்த சட்னி வைக்க மாட்டாங்க ஆச்சி. கல்யாண வீட்ல எப்பவுமே தேங்காய் சட்னி இல்லைன்னா கார சட்னி தான். சரி நீங்க என்ன செஞ்சாலும் சரிதான் எனக்கு. போங்க போய் சமைங்க. சுக்கி என்னடா ஆச்சி, நீங்க இங்கிட்டு கொஞ்சம் வாங்க. நீ என்னடா அங்க இருந்து இங்க வந்துட்ட? நீங்க இந்த பக்கம் கொஞ்சம் வாங்க. ரெண்டு பேரும் வந்து நிக்கிற போசே சரியில்லையே, சண்டைக்கு வந்திருக்கிற மாதிரியே தெரியுது. என்னடா ராஜு, காலையே என்னடா? இன்னைக்கு மத்தியானம் சைக்கிள் வாங்க கார்ல போயிட்டு வரும்போது காளியா கிட்ட என்ன சொன்ன? நான் என்னடா சொன்னேன்? நாங்க நிறைய பேசிக்கிட்டே வந்தோம். நான் என்ன சொன்னேன்? நீ என்னத்த கேக்குற? என்னடா அடிக்கிற மாதிரியே வர? லைஃப் லாங் நாளும் வாகா குட்டிக்கு கேர் டேக்கரா இருக்கிறதுக்கு நான் ரெடி அப்படின்னு இவங்கிட்ட நீ சொல்லியிருக்க. படுவாவி போட்டு கொடுத்துட்டான் போல வந்த உடனே. அது ஒரு பேச்சுக்கு வாகா குட்டிக்கு கேர் டேக்கர் தேவைப்பட்டா நான் இருப்பேன்னு சொன்னேன். என்கிட்ட என்ன சொல்லிட்டு போனேன்? என்ன சொல்லிட்டு போனேன்? ஏய் சப்பு நிறைஞ்சிருவேன். என்ன சொல்லிட்டு போனேன்? 6 மாசத்துக்கு தானே பர்மிஷன் கொடுடான்னு கேட்டு வாங்கிட்டு போனேன். இன்னைக்கு இவங்கிட்ட அப்புறம் என்ன பேச்சு பேசிட்டு இருந்திருக்க? அவன் கேட்டான்னு நான் சொன்னேன். பையப்புள்ள என்கிட்ட போட்டு வாங்கியிருக்கான், உன்கிட்ட போட்டு கொடுத்துட்டான். காலையா உங்ககிட்ட டூடா, நான் இனிமே உங்ககிட்ட பேசவே மாட்டேன். நீ எதுக்கு சுக்கி அப்படி சொன்ன? நீ எதுக்கு அப்படி கேட்ட? நீ என்ன சொல்றேன்னு பாப்போன்னு நினைச்சு கேட்டேன். ஆனா நீ இப்படி ஒரு பதில் சொல்லுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நான் தான் அப்பவே சொன்னேன்ல, ராஜு என்ன வந்து உதைக்கிறது, நானே உதைப்பேன்னு. சொல்லு, ஏன் அப்படி சொன்ன? சும்மா தான் சொன்னேன் ராஜு. அந்த குட்டி பையலுக்கு 6 மாசத்துல உடம்பு சரியா போகும். அதுக்கப்புறம் நம்ம அங்க போய் என்ன செய்ய போறோம்? நான் பாட்டுக்கு நீ பாக்குற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிடுவேன்ப்பா. ஆச்சி, நான் உள்ள வரும்போது உங்ககிட்ட என்ன கேட்டுட்டு இருந்தா? இன்னைக்கு என்ன எனக்கு எங்க பார்த்தாலும் சுத்தி சுத்தி ஒரே ஆப்பா இருக்கு. ஆச்சி சொல்லிடாதீங்க ஆச்சி. அதுதான் அந்த சட்னிக்கு, கடலமுத்து சட்னிக்கு வத்தல் போடவா இல்ல மிளகா பச்சை மிளகா போடவான்னு கேட்டுட்டு இருந்தா. இப்ப யாரும் 2வது கல்யாணம் பண்ண போறாங்க? ஆச்சி கூட நான் பேசிக்கிட்டு இருந்த எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் வந்திருக்கான் போல. சொல்லு, யாரு 2வது கல்யாணம் பண்ண போறாங்க? யாருக்கு தெரியும்? உனக்கு தான் தெரியும். அதனால தான் ஆச்சி கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்திருக்க. சொல்லு, இன்னொரு கல்யாணம் யார் பண்ண போறாங்க? அது என் ஃப்ரெண்டு ஒருத்தி. அவதான் பண்ண போறா. எனக்கு தெரியாம உனக்கு யாரு அப்படி ஒரு ஃப்ரெண்டு? அது அந்த ஃப்ரெண்டு அங்க இருக்கா, அமெரிக்காவில் இருக்கா. அப்படியா? அவ பேர் என்ன? அவ பேரு என்னவா இருக்கும்? மாரியம்மா. இல்ல மேரியம்மா. இது இல்ல மேரி. மேரியா? ஆமாடா ராஜு, அவ பேரு மேரி. அவளும் அவ ஹஸ்பண்டும் ரொம்ப டீப்பா சின்சியரா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா. ஒரு கார் ஆக்சிடென்ட்ல அவ ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாங்க. இவ பாவம் அவரையே நினைச்சுக்கிட்டு ரொம்ப வருஷமா அழுதுகிட்டே இருந்தாடா. அப்புறம் நான் தான் சொன்னேன்,
இந்த மாதிரி அவர் போயிட்டாரு, அவரையே நினச்சி நீ அழுதுகிட்டு இருந்தேன்னா அவர் ஆத்மா சாந்தி அடையுமா? சாந்தி அடையாது. அதனால நீ உனக்கு 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 பிடிச்ச மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கோ. அப்பதான் அவர் பேர் லாரன்ஸ். அவர் நல்லா இருப்பாரு, இல்லை அவர் ஆத்மா சாந்தி அடையும், அவர் சந்தோஷமா இருப்பாரு அப்படின்னு இன்னைக்கு நான் ஃபோனில் சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா அதைத்தான் ஆச்சிக்கிட்ட கேட்டேன். அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தேன். இன்னைக்கு என்ன எனக்கு வாய் டைப் அடிக்குது, ஒரே குளறலா இருக்கு. அவ ஹஸ்பண்ட் இறந்து எத்தனை வருஷம் ஆச்சு? எத்தனை வருஷமா அவரே நினைச்சு அழுதுட்டு இருந்தாங்க? அது ஒரு 5-6 வருஷம் இருக்கும். நீ அமெரிக்கா போயே 4 வருஷம் தானே ஆகுது. இவன் விட மாட்டான் போல. இன்னைக்கு நான் போய் 4 வருஷம் தான் ஆகுது. நான் போனேனா அதுக்கு முன்னாடியே அவங்க வீட்டுக்காரர் இறந்து போயிட்டாரு. ஆனால் எனக்கு 4 வருஷமா அவள் ஃப்ரெண்டு. அந்த 1 வருஷத்து கதையை சேர்த்து சொன்னா எனக்கு. அதை தான் இப்போ நான் உனக்கு சொன்னேன். எனக்கு ஒன்றும் நம்புறாப்புல இல்லை. நம்பித்தான் தொலைங்கலேண்டா. எப்பவும் நான் என்ன சொன்னாலும் நம்புவானுங்க. இன்னைக்குன்னு பார்த்து நம்ப மாட்டேங்கிறானுங்க. கரு என்ன? ஒரு சின்ன பையன் அவன் உன்னைய தேடுறான். பாவம், அவனுக்கும் கொஞ்சம் உயிருக்கு ஆபத்து இருக்குங்கிறதுனால வேற வழி இல்லாமல் உன்னை அங்கே அனுப்பி வச்சிருக்கேன். ஏதாவது ஏடா கூட பண்ணிக்கிட்டு திரிஞ்சேன்னு வையி. நான் ஒன்றுமே பண்ணலை. இது வரைக்கும் பண்ணலை, இனிமேலும் பண்ணக்கூடாது. சரி 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 சரி. நான் வந்ததும் தலகாணி கடியில் என்னத்தை ஒளிச்சு வச்சேன்? அதையும் பார்த்துட்டான். ஒண்ணுமில்ல. சூடி தந்த சுடர் கொடியே என்னைய போய் இப்படி சந்தேகப்படுறீங்களேடா? அதனாலதான் சந்தேகமாவே இருக்கு. சுக்கி பக்கி கொண்டா. பாத்தியா, ஒண்ணுமில்லன்னா. வேலைக்கு போயிட்டு வர்ற வழியில கோயிலுக்கு போனேன், அங்க கொடுத்தாங்க. அதைத்தான் மடியில வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன். உடனே கள்ள நடிப்பு நடிச்சுக்கிட்டு நீலி கண்ணீர் வடிக்காத. எந்த கோயிலுக்கு போன? இந்த வர்ற வழியில இருக்கிற பிள்ளையார் கோயிலுக்கு. எந்த பிள்ளையார் கோயில்ல உனக்கு துளசி கொடுக்குறாங்க? என்னடா ராஜு, சும்மா சும்மா எதுக்கு எடுத்தாலும் சந்தேகப்பட்டு காலி கட்டிட்டே இருக்க. இப்பெல்லாம் கதம்பத்துல மறிக்கொழுந்து பச்சைக்கு பதிலா துளசி கூட வச்சு கட்டுறாங்க. அதுல 2 துளசி வந்துருச்சு. அதைத்தான் எடுத்து வாயில ஓட்டு தும்பமேனு உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். அடே ஏன்டா அந்த பிள்ளைய போட்டு இந்த பாடுபடுத்துறீங்க? என்னாச்சு? இவளை பத்தி உங்களுக்கு தெரியாதா? வாயில இருந்து வர்ற அம்புட்டும் பொய், கேட்டா அதுக்கும் ஒரு பொய். இவ போற போக்கு செய்யற செய்க ஒன்னும் சரியில்லை. இவங்க அப்பா வந்து கேட்டாருன்னா நான் என்ன சொல்லுவேன் அப்புறம்? என்னன்னு போங்க. இவனுங்க 2 பேரும் ரொம்ப உக்கிரமா இருக்கானுங்க இன்னைக்கு. நம்ம பேசாம அழுகையை கண்டினியூ பண்ண வேண்டியதுதான், வேற வழி இல்லை. அங்க பாரு. சரி சரி அழுகாத, வா எந்திரிச்சு வா. உன் நல்லதுக்கு தானே சொல்றேன். நான் எது சொன்னாலும் நீ நம்பவே மாட்டேங்கிற. வர போ. சரி சரி, ஏங்க அழுகாத, எந்திரிச்சு வா, சாப்பிடுவோம் வா. எனக்கு ஒண்ணு வேண்டாம், போ. சரி சரி வா, உன் நல்லதுக்கு தானே சொல்றேன், எந்திரிச்சு வா. நம்பிட்டான். அப்படியே கொஞ்ச நேரம் அழுகையை கண்டினியூ பண்ணிட்டு சாப்பிட்டு பேசாம படுத்துருவோம். அவன் பேச்ச கேட்டுக்கிட்டு நீ என்கிட்ட வந்து காலி கேக்குற பத்தியா? வாயோட வச்சு சாத்திடுவேன். போங்கடா. நான் பாட்டுக்கு அமெரிக்கால இருந்திருப்பேன். என்னை தேவையில்லாம வர வச்சு தினமும் கேள்வியா கேக்குறாங்க. நான் என்ன சொன்னாலும் போய் சொல்றேன்னு சொல்றாங்க. சரி 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 அழுகாத அழுகை என்ன பாட்டு. எந்திரிச்சு வா, சாப்பிடுவோம் வா. நீ போ, நான் முகத்தை கழுவிட்டு வாரேன். சரி வந்துடும் என்ன? சரி போடா, அப்படிலாம் பண்ண மாட்டாடா, சும்மா என்னத்தையாவது சொல்லிட்டு இருப்பான். ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அழுகாதன்னு சொன்னேன்ல. அதுவா வருது, நிப்பாட்டிடுவேன். சரி சரி மொத்த கழுவிட்டு வா. அப்பா போயிட்டானுங்க, நம்பிட்டானுங்க. இன்னைக்கு காலையில் நான் யார் முகத்தில் முழிச்சேன்? இன்னைக்கு இப்படி மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கேன். யார் முகத்தில் முழிச்சேன்? என் முகத்தில் தான் முழிச்சேன், கண்ணாடியை பார்த்துக்கிட்டு. நாளைக்கெல்லாம் ஆட்சியை வந்து எழுப்பி விட்டுற சொல்லணும். ஆமாம், இவர் எப்படி இன்னொரு கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க சொல்லலாம்? எப்படி அதெல்லாம் சாத்தியமாகும்? இத கண்ணில் மாட்டிக்கிடணும் பாட்டி. சரி, ஒருத்தவங்க கண்ணில் மாட்டிக்கிடணும், மற்றவங்க எல்லாருமே ஓடி ஓடி போகணும், கை தட்டி இங்க இருக்கோம்னு காமிச்சு கொடுக்கணும். அவங்க
எனக்கு வேலை கிடைக்கேப்பா. உன் டார்லிங் எங்க? டார்லிங் சீக்கிரமாவே கிளம்பி போயிட்டாங்க பாட்டி. சரி, உங்க அப்பா வீட்ல தானே இருக்காரு, அவரை கூப்பிட்டு விளையாடு. அப்பா கிட்ட கேட்டா தம்பி அப்பாவுக்கு கொஞ்சம் போல வேலை இருக்கா, முடிச்சிட்டு வந்துடுவாங்களாம். அது வரைக்கும் நம்ம விளையாடலாம் பாட்டி. அது கிரைண்டர்ல மாவு போட்டிருக்கேன் பாட்டி. இப்ப அவங்க டீச்சர் வந்துருவாங்கல்ல, பேசாம அவங்க கூட விளையாடேன். எப்ப உடனே சவுண்ட் கூடும். வந்துருச்சுல நேரம், 8:45 ஆச்சுல, வந்துருவாங்கல்ல. என்ன வாகா குட்டி சத்தம் வெளியே வரைக்கும் கேக்குது? நம்ம கண்ணாமூச்சி விளையாடலாமா? கண்ணாமூச்சியா? காலங்காத்தாலையா? பாடம் படிக்க வேணாமா? கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு அதுக்கப்புறமா பாடம் படிப்போம். சரி, ஓகே. யார் கண்ணை கட்டுறது? தம்பி. சரி, ஓகே, கட்டிக்கலாம். தம்பி கட்டிக்கிட்டா தம்பி இப்ப பிடிக்க வர போறா. பிடிக்க முடியாதே, பிடிக்க முடியாதே. வாகா குட்டியால என்னை பிடிக்கவே முடியாதே. தம்பி பிடிச்சிருவா. சுக்கி பிராண்ட் பிடிச்சிருவா. பிடிச்சிருவானே, பிடிக்க போறானே. அச்சச்சோ அச்சச்சோ, வேண்டாமே. தம்பி சமத்து பாய், பிடிச்சிருவா. பிடிக்க முடியாது, பிடிக்க முடியாது. இந்த பக்கம் தான் சவுண்ட் வருது. பிடிச்சிட்டா. அச்சச்சோ, பிடிச்சிட்டானே வாகா குட்டி. சுக்கி பிராண்ட் அவுட் ஆயிட்டாங்க. அச்சச்சோ, சரி இப்ப யார் கண்ணை கட்டுறது? நீங்க தான். நான் தானா? சரி, கட்டிக்கவா? தெரியாம கண்ணு தெரியாம கட்டணும்னு ஏமாத்த கூடாது. சரி சரி. கரெக்டா? கரெக்ட். சரி, வாகா குட்டியும் போங்க. மெதுவா நடக்கணும், என்னப்பா ஓடக்கூடாது. ஓகே, போகட்டா? எங்க இருக்கா என் குட்டி பிள்ளை? சத்தமே கேட்கல. தம்பி இங்க இருக்கா? வர்றேன். குட்டி பிள்ளை, குட்டி பிள்ளை. என்ன பாட்டி? பாட்டி கூட ஓடியா கிச்சனுக்கு ஓடிடுவோம். குட்டி பையன் எங்க இருக்கா? சத்தமே கேட்க மாட்டேங்குது. வாகா குட்டி, நான் இங்க இருக்கேன். எங்க இருக்கா? சத்தம் மட்டும் கேக்குது, ஆளை காணோம். இந்த பக்கம். இந்த வந்துட்டேன், பிடிச்சிருவேன். சுக்கி பிராண்ட் காணோம் பாட்டி. அவங்க நம்மளை தேடட்டும், நம்ம எங்கேயே ஒளிஞ்சிருப்போம். வாகா குட்டி, எங்கடா இருக்க? குட்டி பிள்ளை, சத்தத்தையே காணோம். டேய், ஏமாத்திரியாடா குட்டி? குட்டி குட்டி தங்கம், சத்தம் கொஞ்சம் கொஞ்சம் கேட்டுக்கிட்டே இருந்தது. இப்போ எங்கடா போயிட்ட குட்டி பிள்ளை? ஓய் செல்ல பிள்ளை. வாகா. வாகா குட்டி இங்க இல்ல. வாகா குட்டியோட அப்பா தான் இருக்காரு. புடிச்சுக்கிறீங்களா?